அதாவது பொதுவாகவே இந்த ஆடியோ ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ் அப்படின் போது பெரிய பெரிய நடிகர்கள் கூப்பிட்டு எல்லாம் பண்றது வழக்கமான ஒன்று. அதை இப்பவுமே விஜய் அவர்கள் விரும்புறது கிடையாது. ஏதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து அதன் மூலமா பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், அவருடைய கல்யாண நாளாக இருக்கட்டும், இப்படி எந்த விழாவாக இருந்தாலும். இப்ப போன மாசம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங்ல இருந்தப்போ, வேலாயுதம் படம் ஷூட்டிங்ல இருந்தப்போ, அந்த படத்தின் வெற்றிக்காக 108 பசுமாடுகளை கன்றுக்குட்டிகளோடு அந்த ஏரியா மக்களுக்கு, ஏழைகளுக்கு வழங்கினார். இப்படி நல்ல விஷயங்களை செய்து அந்த படத்தின் வெற்றிக்கு அந்த 108 ஏழை குடும்பங்கள், ஏழை தாய்மார்கள், ஏழை விவசாயிகள் அந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துவாங்க. அப்படி ஒவ்வொன்றும் இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் வேணாம்ப்பா, நீங்க சும்மா அப்படி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அவரை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சிதம்பரம் அவர்கள்ட்ட நாங்க பேசணும், என்ன பண்ணலாம், அவர் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா வருவார் அப்படின்னு சொன்ன மாதிரி பி.டி. செல்வகுமார் நானும் அவர்கிட்ட சொல்லி சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு தான் கேட்டார். இல்ல இப்படி ஒரு விழா பண்ணலாம், விழா இல்ல, ஏழைகளுக்கு ஒரு உதவி பண்ணலாம். அதாவது 250-300 ஏழை குடும்பங்களுக்கு 300 மூட்டை அரிசி, அது புத்தாண்டு பரிசாக இல்ல பொங்கல் பரிசாக, அதாவது சும்மா 5 கிலோ 10 கிலோ கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு மாதம் அவர்கள் வயிறார அந்த குடும்பம் உணவு உண்ணலாம். ஒரு மாதம் இந்த 300 குடும்பங்களுக்கு ஒரு மாதம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதிலே ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அந்த 300 குடும்பங்களுடைய பிளஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதங்களோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் நாங்க நினைச்சோம். அதற்கு பெரும் துணையாக இருந்த சக்தி சிதம்பரத்துக்கு மகன் விஜய் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சு வாங்கியிருக்கார். அது காரணம் இயக்குனர் அதுக்கு முன்பாக கொடுத்த பிரெண்ட்ஸ் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படமாக அவர் கொடுத்தார். அது ஒரு வித்தியாசமான படம். விஜய் கேரியர்ல அது ஒரு வித்தியாசமான படம். இப்ப மீண்டும் விஜய் ஒரு வித்தியாசமான கோணத்தில், முழுக்க ஒரு வித்தியாசமான கோணத்தில், ஒரு காதலுக்கு மரியாதை, அது அவர் சொல்லுவாரு, சக்தி சிதம்பரம் அவர் பேசும்போது சொல்லுவாரா இல்லையான்னு தெரியல, 2 காதலுக்கு மரியாதைன்னு சொல்லுவாரு. அது காரணம் என்னன்னா, காதலுக்கு மரியாதையில் இருந்த அந்த சென்டிமெண்ட்ஸ், அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகளோடு ஆக்ஷனும் கலந்த படம் சொல்றாரு அவர். ஆக்ஷன் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வேணும். அதே நேரத்தில் அதிலிருந்து படங்கள் வித்தியாசப்பட வேண்டும். அந்த ஒரு வித்தியாசமான அழகான ஒரு காதல் கதையை ஒரு ஜனரஞ்சகமாக, ஒரு யதார்த்தமாக, இன்னும் சொல்ல போனா நகைச்சுவை உணர்வோடு, அவர் தெரியும் இன்னும் அந்த பிரெண்ட்ஸ் படம் பார்த்தவங்க அந்த சுத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு சீன், அந்த 3 பேரும் அதை யாராலும் மறக்க முடியாது. அப்படி படம் முழுக்க அவர் நகைச்சுவை உணர்வோடு அந்த காதல் கலந்து ஒரு ஆக்ஷனும் அந்த படத்தில் இருக்குது. வெறும் காதல் படம் அல்ல. இப்படி ஒரு அருமையான படத்தை கொடுத்த சித்திக் சார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.